ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோலார் வேல் லேம்பை பற்றி தான் ஒரு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அதை கொஞ்சம் பிரித்து மேய்ஞ்சிட்டோம். அதை பற்றி பார்க்க போகிறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. பெரிய டீட்டெயில்ஸ் ஒன்றும் கிடையாது. அதோட மேனுஃபேக்சரிங் அட்ரஸ்ஸு அப்புறம் சோலார் வால் லேம்பு அவ்வளோதான் கொடுத்துருக்கு. பாக்ஸுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் வால் லேம்பு, அப்புறம் ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஃபிஷர் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக டீட்டெயில் எதுவும் கிடையாது. எத்தனை மில்லியம்பேர் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த சென்சார் ஒர்க் ஆகும், அப்புறம் என்ன சீரிஸ் கோப் எல்இடி யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த கோப் எல்இடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் பிரச்சனை எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரியில் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாங்கினதுலேயும் பேட்டரியில் தான் கம்ப்ளைண்ட் ஆச்சு. லைட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் கிளாஸ் தான். அப்புறம் மேலே வந்து ஒரு சென்சார் இருக்குது. அப்புறம் கீழே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 2 ஹோல் கொடுத்துக்கிறது மேலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கம்பி வச்சு கூட போஸ்ட்லேயோ இல்லை ஏதாவது பில்லரில் கட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொடுக்குற காசுக்கு செம ஒர்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வாங்கின இது வால் லேம்பில் பார்த்திங்கன்னா மழை டைமில் வந்து உள்ளாடி தண்ணி கெட்டி கிடந்து. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது. அது வழியாக உள்ள தண்ணி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் நான் சீல் பண்ண தான் போகிறேன். அதையும் நம்ம இந்த வீடியோவில் காட்டிடுவோம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். ஏன் ஓப்பன் பண்ணுறோன்னா இதோட பேட்டரி பேக்கப் ரொம்ப முக்கியம் இருக்குது. ஏன்னா யூசர் ரிவ்யூ கமெண்ட்லேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வால் லேம்ப்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 to 1.5 hours தான் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாகி ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த பேட்டரியை நான் மாற்ற போகிறேன். இதில் உள்ள பேட்டரி வந்து 1200 mAh பேட்டரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேனுவலில். பட் இந்த பேட்டரியில் அப்படி எந்த டீட்டெயில் எதுவுமே கொடுக்கல. பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதனால் நான் என்னோட ஒரு பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கரில் உள்ள ஒரு அதுவும் 1200 mAh பேட்டரி தான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போதே வெயிட்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்காது. ரொம்ப கலத்துட்டு போடுற மாதிரி தான். ரொம்ப ஈஸி டைப் தான். ஈஸியாகவே நம்ம கலத்து மாட்டிக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இதில் வரக்கூடிய அந்த கேப் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் கேப் வழியாக தான் தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வழியாக தான் தண்ணி வரணும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோல்டிங்காகவே இருக்குது. ஸோ அதை நம்ம இன்சுலேஷன் டேப்பு போட்டு நம்ம சீல் பண்ணி விட்டாலே போதும், உள்ளே தண்ணி போகாத அளவுக்கு. இப்போ நம்ம அப்படி தான் செய்ய போகிறேன். இந்த கேப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு உள்ளாடி கண்டிப்பாக தண்ணி போகும். ஹெவி ரெயின் டைமில் பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி போச்சு. அதனால் அந்த கேப்பை மறைக்கிறதுக்கு நான் ஒரு பிளாக் கலர் இன்சுலேஷன் டேப்பை போட்டு மறைச்சிட்டேன். அந்த டேப் வந்து பின்னாடி சுருங்கிரும். அதனால் என்ன பண்ணேன்னா எல்லா கார்னர்லையும் லைட்டாக ஃபெவிக்விக் கம் வந்து லைட்டாக ஒவ்வொரு ட்ராப்ஸ் வச்சு விட்டுட்டேன். அப்போ அது பெர்மனெண்ட்டாக அப்படியே சீல் ஆயிரும். இந்த பாக்ஸை நான் ஏன் மேலே மறைச்சி வச்சுருக்கேன்னா அந்த சோலார் பேனல் வந்து க்ளோசிங்கில் இருந்தால் தான், அதாவது லைட் படாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த லைட் ஆன் ஆகும். அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். மோடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மோடு வந்து ஃபுல் பிரைட்டில் ஆன்லேயே இருக்கும். ஒரு 20 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். திரும்ப ஏதாவது மூமெண்ட்ஸ் இருந்துன்னா திரும்பவும் அது ஃபுல் பிரைட்டில் ஆன் ஆயிரும். செகண்ட் மோடு பார்த்தீங்கன்னா அது எனி டைம் ஒரு மீடியம் பிரைட்னஸில் ஆன்லேயே இருந்துகிட்டு இருக்கும். மூமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் பிரைட்டுக்கு வந்துடும். திரும்ப மூமெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 20 செகண்ட்ஸில் திரும்ப நார்மலான ஒரு மீடியம் பிரைட்னஸுக்கு போயிடும். தேர்ட் மோடு பார்த்தீங்கன்னா எனி டைம் ஒரு மீடியம் பிரைட்னஸில் ஆன்லேயே இருந்துகிட்டு இருக்கும். இதில் மூமெண்ட்ஸ் இருந்தாலும் இல்லைன்னாலும் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இருக்காது. எனி டைம் வந்து ஒரு மீடியம் பிரைட்னஸில் ஆனில் இருந்துகிட்டே இருக்கும். மொத்தத்தில் 3 மோடு தான் கொடுத்துருக்காங்க. 3 மோடுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். சன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நைட் டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் மோடை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். மற்றபடி அந்த செகண்ட் மோடும் தேர்ட் மோடில் பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி பெரிய அளவுக்கு கிடைக்கல இந்த மாடலுக்கு. 3 month முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாடல் சோலார் வால் லேம்ப் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ஃபிலமெண்ட் டைப் எல்இடி. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. ஆனாலும் நான் இதில் பேட்டரியை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் வந்து 2000 mAh பேட்டரி கொடுத்துருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் கலத்து பார்த்தோன்னா உள்ளாடி வெறும் 400 mAh பேட்டரி தான் இருந்து. ஆனாலும் பேட்டரி நல்லா தான் இருந்தாலும் நான் பேட்டரியை மாற்றிட்டேன். இப்போ 1200 mAh பேட்டரி போட்டிருக்கேன். போட்டப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் வேறு லெவலில் இருக்குது. மார்னிங் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மாடலில் நீங்கள் எந்த மோடு யூஸ் பண்ணாலும் மார்னிங் வரைக்கும் சார்ஜ் இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் வால் லேம்ப்லேயே இந்த வால் லேம்ப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் பேட்டரி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒயரிங்கை கட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா இன்சுலேஷன் டேப் போடுற மாதிரி இருக்கும். பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி தான் இருந்து. இதை நான் மாற்றிட்டு 1200 mAh பேட்டரி போட்டுட்டேன். அது போட்டப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் ரொம்ப நல்லா இருக்குது. மார்னிங் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் பிரைட்னஸ்லேயே இருக்குது. 2 லைட்லையுமே பிரைட்னஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட பிரைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரம் இது மில்க் ஒயிட் கலர்லேயே வருது. அந்த ஃபிலமெண்ட் டைப் எல்இடி பார்த்தீங்கன்னா அது வார்ம் ஒயிட் கலரில் தான் வருது. இதோட பிரைட்னஸ் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். இப்போ என் வீட்டு காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைட்டு வச்சுருக்கேன். எங்கள் அப்பா நடக்கும்போது அதோட சென்சார் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒர்க் ஆகுது
அது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப கிளியராக தெரியும். இந்த லைட் முக்கியமாக யாருக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரியாவில் ஸ்ட்ரீட் லைட் இல்லையா, அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். இதில் ஒரு 2 லைட்டை வாங்கி அந்த பக்கத்தில் இருக்க 2 போஸ்ட்டில் நீங்கள் கட்டி விட்டாலே போதும். இல்லை கார்டன் பெருசாக வச்சுருக்கீங்க, அதில் ஒயரிங் கனெக்ஷன் கொண்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன லைட் வாங்கினாலுமே பேட்ரி கெப்பாசிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அது மார்னிங் வரைக்கும் வரல. பேட்ரி நம்ம மாற்றி தான் இருக்கும். பேட்ரி வந்து உங்களுக்கு பழைய ஸ்பீக்கரோ பழைய டார்ச் லைட்டில் உள்ள ஒரு 1000 mAh பேட்ரி இருந்தாலே போதும். அப்படி இல்லையா, அமேசானில் கூட ஃப்ளிப்கார்ட்டில் கூட இந்த பேட்ரி வந்து செல் பண்ணுறாங்க. நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேட்ரி கெப்பாசிட்டி நல்லா நிற்கும். ஏன்னா நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் இப்போ இது பண்ண பிறகு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ நைட் டைமில் வெளியில் லைட் போடுறதே கிடையாது. 4 சோலார் லேம்ப் லைட் இருக்கிறனால நான் நைட் டைமில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. எனக்கு நைட் வெளியில் லைட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால் கரண்ட் பில்லும் சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் மோஷன் சென்சார் ஆனில் இருக்கிறனால யாராவது பக்கத்தில் நடந்து போனாலே இல்லை கேட்டோடாக போனால் கூட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால நமக்கு அது ஒரு சிக்னல் மாதிரியும் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஃபுல் பிரைட்னஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த ஒயிட் கலர் எல்இடி லைட் தான் வாங்கணும். இந்த ஃபிலமெண்ட் டைப் எல்இடி பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் ரொம்ப கம்மியும் கிடையாது. ஆனால் பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபிலமெண்ட் டைப் எல்இடி தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா மார்னிங் வரைக்கும் வருது. ஆனால் நீங்கள் எந்த லைட் வாங்கினாலுமே பேட்டரி நீங்கள் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட இந்த பேட்டரி வருது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.